ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி, அதுக்கு பிறகு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கண்ட அமோக வெற்றி, பிறகு ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றி கொண்ட காலத்தில் இருந்த வெற்றி என்பதுக்கு அப்பால் இன்றைக்கு ஒரு இறங்கு நிலை அவர்களுக்கு இருக்குது. அது குறிப்பாக தென்பகுதியில் சிங்கள மக்கள்கிட்ட கூட என்பிபி மீதான அவர்களுக்கான ஒரு பார்வை அல்லது பொருளாதார ரீதியாக இல்லை என்ற பக்கம் இருக்குது. இப்போ போதவஸ்துக்காரர் பாதாள உலக குழுக்களை கைது செய்யணும். நான் அதுக்கு உண்மையாக 100% நான் ஆதரவு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் உருவாக்கப்படணும், இந்த வாழ்வெட்டு குரூப்புகள் இல்லாமல் போகணும், மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேணும். என்ற நானே பல தடவை அச்சுறுத்தப்பட்டிருக்கேன். என் வீட்டடியாலேயே 6 மோட்டர் சைக்கிள்களில் வாளோட போன வரலாறுகள் இருக்குது. என்னட்ட இப்போயும் வீடியோக்கள் இருக்குது. எந்த வீட்டு கேட்டிப்பையும் வெட்டுப்பட்டதாக இருக்குது வாளால். அப்போ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கே இந்தளவு விடயங்கள் இருக்குண்டா சாதாரண பொதுமகன் நிம்மதியோட வாழ இல்லாத ஒரு சூழல் எல்லா இடமும் இருந்தது. இன்றைக்கு அந்த 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 போதவஸ்து பாதாள உலக குழுக்களை கைது செய்கிறது ஒரு மிகவும் நல்ல விஷயம். ஆனால் அதுதான் தமிழ் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கான ஒரு பொருளாதார உணவுக்கான வழியாக நாங்கள் வெளியில் காட்டலாம். ஒவ்வொரு நாளும் அதனையே செய்திகளாக சொல்லி கொண்டிருக்கிறதன் மூலம் அந்த நாட்டில் போய் அவரை பிடிச்சோன்னு வந்தோம், இந்த நாட்டில் போய் இவரை பிடிச்சோன்னு வந்தோம், இங்கே நாங்கள் இவரை பிடிக்கிறோம் என்பது அல்ல. இது சிங்கள மக்களை ஒரு ஒரு தக்க வைக்கிறதுக்கான யுக்தியாக இருக்கலாம். ஆனால் இது அப்படி பார்த்தா இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், யுத்தத்தில் ஈடுபட்ட யுத்த குற்றங்கள் புரிந்தவர்களுக்கான நடவடிக்கை எதுவுமே நடக்கல. ஆனால் பொருளாதார ரீதியாக இவர்கள் சிங்கள மக்களும் இன்றைக்கு நலிவுற்று தான் இருக்கிறார்கள். உலக பொருளாதார மந்தம் ஒரு பக்கம் இருக்குது. அநேகமாக 2026ஆம் ஆண்டின் இறுதி பகுதிகளை நோக்கி போகிற பொழுது அரசாங்கம் ஒரு தளம்பல் நிலையை அடையலாம் என்றது பொருளாதார ஆய்வாளர்களிட கருத்தாக இருக்குது. அது சரியா பிழையா இனி வரப்போகிற நாட்கள் தான் அதை தீர்மானிக்கலாம். கூடுதலாக பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்கள் இன்றைக்கு இருக்கிற களம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையை தர இல்லை, இலங்கையில் கொடுக்க இல்லை. அப்போ இவர்கள்ட்ட அந்த தத்துவம் காணாது, இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்ற விடயங்களை அநேகமானவர்கள் சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அது என்பிபி அரசை பொறுத்த வரைக்கும் பின்னடைவாக இருக்கும். அநேகமாக 9 மாகாணங்களுக்கான தேர்தல் நடந்தால் ஒரு மாகாணத்தை கூட பெரும்பான்மையோடு அவர்கள் அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும்.